திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. சோபகிருத்து வருட பங்குனி மாதம் மார்ச் 14 முதல் ஏப்ரல் 13, 2024 12 ராசி பலன்களை பார்ப்போம். சூரிய பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு சென்று ராகு மற்றும் புத பகவானுடன் இணைகிறார். செவ்வாய் பகவான் மகர ராசியில் இருந்து சனி மற்றும் சுக்கிரனுடன் கும்ப ராசியில் இணைகிறார். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு சென்று உச்சம் அடைகிறார். சனி பகவான் தனது சொந்த வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்றும், புத பகவான் மீனத்தில் நீச்சமடைந்தும், குரு பகவான் மேஷ ராசியிலும், ராகு பகவான் மீனத்திலும், கேது பகவான் கன்னி ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் உள்ளனர். பங்குனி மாத ராசி பலனை ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான் பங்குனி 1ஆம் தேதி தன் உச்ச வீடான மகர ராசியில் இருந்து லாபஸ்தானமான கும்ப ராசிக்குள் நுழைந்து ஆட்சி பெற்ற சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடன் இணைகிறார். இந்த காலகட்டம் சிறப்பான பணவரவை தரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியான சூரிய பகவான் 12ஆம் வீடான மீன ராசியில் ராகு பகவான் மற்றும் நீச்சமடைந்த புத பகவானுடன் சஞ்சரிக்கிறார். எனவே போக்குவரத்தில் தடை தாமதம் ஏற்படும். வீண் விரயம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. செலவு செய்யும்போது கவனம் தேவை. 6ஆம் அதிபதியான புத பகவான் 12இல் இருப்பதால் எதிரிகளின் தொல்லை நீங்கும். பங்குனி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு கும்ப ராசியில் இருக்கும் சுக்கிர பகவான் மீன ராசிக்குள் பிரவேசித்து உச்சம் அடைகிறார். நீச்சமடைந்த புதன் நீச்ச பங்கம் பெறுகிறார். எனவே பயணங்களில் இருந்த தடை விலகும். உறக்கம் நன்றாக இருக்கும். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த இடங்களுக்கு குடும்பத்துடன் போய் வருவீர்கள். உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருப்பதால் உடல் நலனில் கவனம் தேவை. குரு பகவானின் 5, 7, 9ஆம் பார்வைகள் நன்மை பயக்கும். நினைத்த சுபகாரியங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு நடைபெறும். 10ஆம் அதிபதி சனி பகவான் 11ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று ராசிநாதனுடன் இருப்பதால் நீண்ட நாட்களாக வர இருந்த அரியர்ஸ் பணம் வந்து சேரும். வேலை செய்யும் இடத்தில் ப்ரமோஷன் ஏற்படும். சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து இருப்பதால் வெளி உணவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். உடல் நலனில் கவனம் அவசியம். அனாவசியமான செலவுகளை குறைத்து கொண்டால் வர இருக்கும் காலகட்டத்திற்கு நன்மை பயக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நீண்ட நாள் தடைகள் விலகி பணவரவு, பயணம் மற்றும் குடும்பத்தில் சந்தோஷம் தரும் மாதமாக அமையும். விநாயகர் வழிபாடு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மன் வழிபாடு மேலும் மேன்மையை தரும். இந்த மாதம் காத்திருந்த காலம் போய் நினைத்தது கைகூடும் மாதமாக அமையும். மேஷராசி அன்பர்களுக்கு எண்ணி துணிக கருமம். ரிஷபராசி அன்பர்களே, ராசிநாதன் சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்தில் 10ஆம் இடமான கும்பராசியில் ராசியின் அதிபதியான சனீஸ்வர பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் மனதில் சஞ்சலங்கள் வரும். எதை எடுத்தாலும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் எரிச்சல் போக்கு காணப்படும். பங்குனி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானமான மீன ராசியிற்கு சென்று உச்சமடைகிறார். இந்த காலகட்டத்தில் தொழிலில் வெற்றி, பதவி உயர்வு கிடைக்கும். ராசிக்கு 11ஆம் பாவத்தில் 4ஆம் அதிபதியான சூரிய பகவான் சஞ்சரிப்பதால்
வீடு, வண்டி, வாகனங்கள் சாதகமான நிலை ஏற்படும். தாயாரின் உடல் நலனில் முன்னேற்றம் ஏற்படும். 2க்கும் 5க்கும் அதிபதியான புத பகவான் நீச்சமடைந்து நீச்ச பங்கமும் அடைவதால் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்கும். கணவன் மனைவி இடையே ஆன கருத்து வேறுபாடுகள் மறையும். 11ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் வரவு அதிகரிக்கும். 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் குழந்தைகளாலும் மற்றும் பூர்வீக சொத்துக்களின் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருந்து 4, 6, 8ஆம் இடங்களை பார்ப்பதால் தெய்வ நம்பிக்கை வளரும். எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். வீட்டுக்கு புதிய பொருட்கள் சேரும். வேலை செய்யும் இடத்தில் ஆண்கள் பெண்களிடத்திலும் பெண்கள் ஆண்களிடத்திலும் எல்லை தாண்டாமல் இருத்தல் நன்மையை பயக்கும். எனவே இந்த மாதம் ரிஷப ராசி அன்பர்கள் பெருமாள் வழிபாடு மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றி லக்ஷ்மி தேவியை வணங்கி வர பணத்தடை, பொருளாதார முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் நல் இணக்கம் உருவாகும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சக்க போடு ராசா, உன் காட்டுல மழை பெய்யுது. மிதுன ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் முழுவதும் உங்கள் ராசிநாதனான புத பகவான் 10ஆம் வீடான மீன ராசியில் நீச்சம் பெற்று சூரிய பகவான் மற்றும் ராகு பகவானுடன் சஞ்சரிக்கிறார். இதனால் வேலை சுமை அதிகரிக்கும். மேலதிகாரியின் தலையீடு அதிகரிக்கும். மேலும் 10ஆம் அதிபதியான குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதால் பணவரவு இருக்கும். ஆனால் நிம்மதி குறைந்து காணப்படும். பங்குனி 19ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான், உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியான சுக்கிர பகவான் மீனராசிக்கு சென்று உச்சமடைகிறார். புத பகவான் நீச்ச பங்கம் பெறுகிறார். அதனால் ஏப்ரல் 1க்கு பிறகு வேலை செய்யும் இடத்தில் இருந்த டென்ஷன்கள் படிப்படியாக குறையும். வேலையில் ஈடுபாடு ஏற்படும். வேலை சுமை மற்றும் கவலைகள் நீங்கும். 9ஆம் பாவத்தில் 9ஆம் அதிபதியான சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இணைந்து இருப்பதால் உங்கள் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. இந்த காலத்தில் பெரியவர்கள் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் உள்ள உயர் அதிகாரிகளை உதாசீனம் செய்வதை தவிர்த்துவிட்டு அவர்கள் கருத்து கேட்பது நன்மை பயக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான போக்கு ஏற்படும். வீடு, வண்டி, வாகனம் பழுது பார்க்க நேரிடும். வாகனங்களை இயக்குவதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை பரிசீலித்து பயணிக்கவும். இந்த மாதத்தில் குரு பகவான் வழிபாடு ஏற்றங்களை தரும் மற்றும் ராகு காலங்களில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வர ஏற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படுத்தும். தினமும் விநாயகர் வழிபாடு குடும்பத்தில் மற்றும் வேலையில் இருந்து வரும் சுமைகளை நீக்கி சுகங்களை தரும். மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பம் சுமார். மாதத்தின் மத்தியிலிருந்து சந்தோஷம் ஆனந்தம் தரும் மாதமாக அமையும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். சிம்மம் முதல் மீன ராசி வரையிலான ராசி பலன்களை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி. நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி. பிரபாகரன்.